அன்புடன் ஃபெமினாஸ் வணக்கம். இன்னைக்கு நாம் ஜீன்ஸ் பேண்ட்டை ஆல்டர் பண்ணுவதற்கு 4 டிப்ஸ் என்னவென்று பார்ப்போம். மொதல் டிப்பு ஜீன்ஸ் பேண்ட்டில் கட் பண்ணாமல் நீளத்தை குறைப்பது எப்படி என்று பார்ப்போம். அடுத்தது நீளம் எங்களுக்கு 3 இன்ச் குறைக்கணும்னா இந்த தையல்ல இருந்து இது வரைக்கும் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். வரிசையாக 1.5 மார்க் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஒரு கோடு போட்டு சேர்த்து விட்டுறணும். அதே மாதிரி பின்பக்கமும் மார்க் பண்ணி ஃபுல் சுற்றளவும் 1.5 மார்க் பண்ணி கோடு போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி நமக்கு எவ்வளோ தேவையோ உயரம் அதில் பாதி வச்சுக்கணும். 3ன்னா 1.5, 2ன்னா 1, 2.5ன்னா 1.25 அந்த கணக்கில் மார்க் பண்ணி ரெடி பண்ணிக்கணும். அடுத்தது இந்த கோடு போட்டோம்ல, இதை சென்டர் பண்ணிக்கிட்டு கையால் தான் ஓட்டு தையல் போட்டுக்கணும். இந்த தையலை ஒட்டி கைத்தையல் போட்டுக்கணும். புரியுதுங்களா? இப்போ தச்சுக்கிட்டே வரும்போது இந்த ஜாயிண்ட் வருது இல்லையா, இது ஸ்ட்ரெச்சபிள் துணி. புரியுதுங்களா? இதில் நம்ம இஷ்டத்துக்கு தைச்சோம்னா இந்த ஜாயிண்ட் சேராது. அதனால் லூஸ் விட்டு கரெக்டாக 2 ஜாயிண்ட்டும் சேர்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நாம் இந்த ஜாயிண்ட்டை முடிச்சுக்கணும். ஒவ்வொரு தடவையும் நாம் இங்கே ஓட்டு தையல் போடும்போது இந்த கோடு சென்டர் கரெக்டாக வச்சுக்கிட்டு தான் தைக்கணும். கீழே மேலே ஆகாத மாதிரி பார்த்துக்குங்க. அதே மாதிரி இந்த ஜாயிண்ட்டும் இந்த 2 எண்டும் சரியாக வச்சுக்கிட்டு முடிச்சுக்கணும். இந்த கைத்தையல் போட்டு முடித்தோடனே இது மேலேயே மிஷினில் ஓட்டிக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த டக் பிடிச்சோம்ல, இதை கால் துணியோடு சேர்த்து வச்சு ஹெம்மிங் பண்ணிக்கணும். ஹெம்மிங் பண்ணும்போது இந்த 2 ஜாயிண்ட்டும் ஒன்றா வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி இப்படியே தச்சுக்கிட்டு இந்த ஜாயிண்ட்டை ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக செட் பண்ணி தச்சு இப்படியே ரவுண்டாக முடிச்சுக்கணும். இப்போது ஹெம்மிங் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே நல்லா அழுத்தி அயன் பண்ணிக்கிட்டு வேர் பண்ணிக்க வேண்டியது தான். நாம் துணியை கட் பண்ணாமல் கைத்தையல் போட்டதுனால ஒருவேளை உங்களுக்கு நீளம் கூட்டணும் குறைக்கணும்னா இந்த கைத்தையலை பிரித்து ஆல்டர் பண்ணிக்கலாம். ஜீன்ஸில் நம்ம ஜிப் போடும்போது ஒவ்வொரு சமயம் கீழே இறங்கி வந்துடும். அதுக்கு நேராக ஒரு கொக்கி தலைகீழாக தச்சு வச்சுக்கணும். இப்படி இழுத்து இந்த ஹோலில் இதை மாட்டி விட்டுறணும். இப்போது கீழே இறங்கவே இறங்காது. புரியுதுங்களா? இப்போது இந்த 2வது டிப் முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது 3வது டிப் பார்ப்போம். சில சமயம் இடுப்பு லூஸாக போயிடுச்சுன்னா இந்த மாதிரி கெட்டியான ஒரு ரப்பர் பேண்டை வாங்கி இதுக்குள்ளே விட்டு இப்படி லாக் பண்ணிடணும். இந்த எண்டை கொண்டாந்து பட்டனில் மாட்டி விட்டுக்கலாம். இதனால் கிட்டத்தட்ட 2 இன்ச்சுக்கு உங்களுக்கு குறைய சான்ஸ் இருக்குது. ரப்பர் பேண்டில் எலாஸ்டிக்னஸ் இருக்கிறதுனால டைட்டாக இருந்தாலும் இடுப்புக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அடுத்தது 4வது டிப் பார்ப்போம். ஒரு கெட்டியான துணியில் இப்படி ஒரு பை தச்சுக்கணும். அதாவது நான் ஒரு செல்ஃபோன் அளவுக்கு நீளம் அகலம் எடுத்து தாராளமாக வைக்கிற மாதிரி கட் பண்ணி ஒரு பை தச்சுருக்கிறேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாக்கெட்டை தச்சு வச்சுக்கிறதுனால இதுக்குள்ள செல்ஃபோன், பேங்க் கார்ட்ஸ் மற்ற முக்கியமான ஆவணங்களை பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். இந்த பாக்கெட்டை எங்கே பிளேஸ் பண்ணணும்னு இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். இந்த பக்கம் சைடு பாக்கெட் வருதுல்ல, அதுக்கு பின்னாடி தான் அட்டாச் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் லெஃப்ட் ஹேண்டராக இருந்தால் இந்த பக்கமும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். புரியுதுங்களா? இந்த பக்கமும் செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த 4 டிப்ஸும் புரியுதா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தா இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். நன்றி, வணக்கம்.